வணக்கம் பிள்ளைகள், நான் உங்கள் கௌசி டீச்சர். எப்படி சுகமா இருக்கிறீங்களோ? நானும் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைகள், நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். சரியோ? என்ன கதை? மலசல கூடங்களை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். என்ன மலசல கூடம் கூட விட்டு இருக்கா? என்ன அப்படின்டா? டாய்லெட். என்ன டாய்லெட் உங்களை விட்டு இருக்கோ? ஓ, எல்லார் வீட்டையும் இருக்கு. கூடுதலா எல்லார் வீட்டையும் டாய்லெட் கட்டாயம் இருக்குது. அந்த டாய்லெட்ல நாங்கள் கக்கா சீச்சா போகாம வெளியில போலாமோ? இல்ல. ஏன்? ஓ, கக்கா சீச்சாவை தேடி இலையானுகள் இந்த கிருமியல் எல்லாம் வரும். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகளுக்குள்ள வந்து இருக்கும் கூடாது. என்ன பிள்ளைகள், நாங்கள் டாய்லெட்டுக்குள்ள போயிருந்தோம்னா டாய்லெட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் கழுவி போட்டு வந்துடலாம். ஆனா நாங்க வெளியில இருந்தோம்டா அதை யாராவது கழுவினமோ? சில விலங்குகள் வந்து அதை சாப்பிடும். கோழி வந்து கொத்தி சாப்பிடும், நாய் வந்து சாப்பிடும். அது தெரியாதானே என்னன்றது. அது நல்லதோ? இல்ல, அது கூடாத பழக்கமே. அதுகளுக்கு தெரியாம அதை சாப்பிட்டா நல்லதோ பிள்ளைகள்? கூடாதானே. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஓ, வெரி குட். டாய்லெட்டுக்குள்ள தான் போய் இருக்க வேணும். பிள்ளைகள் சின்ன குழந்தை 9 மாசத்துல இருந்தே டாய்லெட் பாவிக்க சொல்லி போட்டினா. சரியோ? வீட்டுக்குள்ள அந்த சின்ன குட்டி ஹொமட் மாதிரி இருக்கும், அதை வாங்கி வச்சு பாவிப்பீங்க. அப்புறம் நீங்க இப்ப நர்சரிக்கு வேற தொடங்கிட்டீங்க. அப்ப நிறைய பேரோட பழகுறீங்க. அப்ப நாங்கள் இல்ல வெளியில தான் இருப்போம் இருக்கலாமோ? இல்ல, இப்ப நீங்க கொஞ்சம் வளர்ந்துட்டீங்களே. என்ன முதல்ல ஆளும் சின்ன குழந்தையா இருந்த நீங்கள் இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க. அப்ப என்ன செய்ய வேணும்? டாய்லெட்டுக்குள்ள தான் போயிருக்க வேணும். அதுக்கு பதிலா போய் மரத்துல போயிருக்கிறது, வெளியில முத்தத்துல இருந்து இருக்கிறது, பின்சுவேருக்கு போய் சீச்சா இருக்கிறது, பின்னால போய் சீச்சா இருக்கிறது, அப்படி எல்லாம் இருக்கலாமோ? இல்ல, போற இடங்கள்ல போய் அந்த முத்தத்துல போய் இருக்கிறது நல்ல பழக்கமோ? இல்ல. நீங்கள் இப்ப என்ன செய்துட்டீங்கள்? வளர்ந்துட்டீங்கள். அப்ப சீச்சா நாங்கள் எங்க இருக்க வேணும்? டாய்லெட்டுக்குள்ள தான் இருக்க வேணும். சரியோ? இனி மரத்துக்கு மரம் போயிருப்பீங்களோ சீச்சா? இல்ல. பிள்ளைகள், நான் முதல்ல இந்த கதை ஃபுல்லா சொல்றேன். பிறகு ஒவ்வொரு படமா நாங்கள் பார்ப்போம். என்ன ஓகேயா? வெரி குட். இந்த கதை என்ன கதைன்னு சொல்லி சொன்னான், மலசல கூடங்களை நல்ல முறையில பயன்படுத்த வேணும். சரியோ? அந்த கதை தான். காட்டுல சிங்கமும் முயலும் நல்ல நண்பர்களா விளையாடினோம். என்ன விளையாடினாம்? பந்து விளையாடினாம். பந்து விளையாடி கொண்டு கேட்க முயலுக்கு கக்கா வந்துட்டது. அப்ப கக்கா வந்தா என்ன செய்யறார்? ஓடி போய் ஒரு இடத்துல குந்தி கொண்டு இருக்கிறார். என்ன விளையாடின இடத்துல என்ன செய்யறார்? அதுல குந்தி கொண்டு இருக்கிறார். இருந்தா சிங்கம் அதை பார்த்துட்டு வந்து சொல்றார், முயல், நாங்கள் இப்படி வெளியில இல்லாம் கக்கா இருக்கக்கூடாது, சீச்சா இருக்கக்கூடாது, நாங்கள் டாய்லெட்ல தான் போய் இருக்க வேணும். இது நல்ல பழக்கம் இல்ல. என்ன அப்படி வெளியில எல்லாம் கக்கா இருக்கிறது நல்ல பழக்கமோ? இல்ல சொல்லி அந்த சிங்கம் முயலிட்ட சொல்லுற. அப்ப முயல் கேட்கிறார், அப்ப நான் எங்க இருக்கிறது? எனக்கு டாய்லெட்டுக்கு போய் இருக்க தெரியாதே என்று சொல்லி அந்த முயல் கேட்கப்ப சிங்கம் அந்த முயலை டாய்லெட்டை கூட்டி கொண்டு போய் காட்டி, இந்த பாருங்க, இந்த டாய்லெட்டுக்குள்ள இருந்தா நோய்கள் எல்லாமே வராது. நாங்கள் எப்பவுமே மலசல கூடத்தை தான் பயன்படுத்த வேணும் என்று சொல்லி அந்த சிங்கம் என்ன சொல்றார்? அன்பா சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் பயப்பட தேவையில்லை. டாய்லெட்டுக்குள்ள போயிருந்தீங்கன்னா வடிவா இருந்துட்டு வரலாம். நோய்கள் என்ன செய்யாது. நோய்கள் ஒன்றும் வராது. நாங்கள் எப்பவுமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்றார். டாய்லெட் கக்கா இருந்தா அப்புறம் என்ன செய்ய வேணும்? கை கழுவ வேணும். என்ன கக்கா இருந்துட்டு அப்படி அந்த கையோட வரலாமோ? கக்கா அழுவின கையோட வரலாமோ? இல்ல. ஏன் வரக்கூடாது? நாங்கள் கக்கா இருந்துட்டு கையை கழுவுவோம், அதுலயும் கிருமியல் இருக்கும். என்ன அப்ப வடிவா என்ன செய்ய வேணும்? சோப் போட்டு கழுவ வேணும். அப்ப முயல் என்ன செய்யறார்? நான் இனிமேல் பட்டு
டாய்லெட்டில் தான் போய் கக்கா இருப்பேன், சீச்சா இருப்பேன் இந்த முயல் சொல்லி போட்ட. செய்யும் நாங்கள் என்ன செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று சொல்லி முயலும் அந்த சிங்கமும் சேர்ந்து சொல்லினோம். ஓகேயோ? அப்போ நீங்கள் எங்கே இருப்பீங்க காக்கா? டாய்லெட்டில் போயிருப்பீங்க. நீங்கள் டாய்லெட்டில் போய் பிள்ளையால் கதவை பூட்டி போட்டு இருக்க வேணும்ன்றது இல்லை. செய்யுங்கள உங்களுக்கு அது திறக்க தெரியாட்டி நீங்கள் அதுக்குள்ளேயே அம்பிட்டுடுவீங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், கதவை சாத்தி போட்டு இருக்கலாம். ஓகேயா? ஓகே, வெரி குட். ஒரு அழகான காட்டில் முயலும் சிங்கமும் நல்ல நண்பர்கள். அவர்கள் தினமும் ஒன்றாக விளையாடினார்கள். ஒரு நாள் முயல் வெளியிலே எங்கும் மெலன் செய்தது. அதை பார்த்த சிங்கம் இது நல்ல பழக்கம் இல்லை என்றது. முயலே, வெளியில் அப்படி செய்வது நல்ல பழக்கம் இல்லை. சிங்கம் முயலிடம் மலசல கூடத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது. நாம் மலசல கூடத்தை பயன்படுத்த வேண்டும், அதனால் நமக்கு நோய் வராது. முயல் கேட்டது, பிறகு என்ன செய்ய வேண்டும்? சிங்கம் சொன்னது, கைகளை சோப்புடன் கழுவ வேண்டும். முயல் கைகளை நன்றாக கழுவியது. அந்த நாள் முதல் முயலும் சிங்கமும் மலசலகூடம் பயன்படுத்தினார்கள், கைகளை கழுவினார்கள். அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். நாம் செய்யும் நல்ல பழக்கங்கள்: மலசல கூடத்தை பயன்படுத்துவோம், கைகளை சோப்புடன் கழுவுவோம், சுத்தமாக இருப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். பிள்ளைகள், நாங்கள் எப்பவும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேணும். அதுல ஒரு பழக்க வழக்கம் தான் என்னது, மலசல கூடங்களை நாங்கள் முறையாக பயன்படுத்துறது. சரியோ செல்லுங்கள்? நாங்கள் எப்பவுமே டாய்லெட்டுக்குள்ள தான் போய் காக்கா இருக்க வேணும், சீச்சா இருக்க வேணும். இருந்து போட்டு என்ன செய்ய வேணும், நல்ல வடிவா தண்ணி அடிச்சு ஊத்தி போட்டு தான் வர வேணும். ஓகேயோ? இல்லாட்டி ஃபிளாஷ் இருந்தா ஃபிளாஷ்ல ஊத்தி போட்டு வரலாம். ஆனா நாங்கள் ஊத்தி போட்டு நாங்கள் எங்களை பெக்கையும் வடிவா கழுவி போட்டு தான் வர வேணும். என்ன கழுவாம வரலாமோ? இல்லை. நீங்கள் சில பேர் அம்மா அப்பா வீட்டை சொல்லி கழுவுவீங்க, சில பேர் நீங்களாவே கழுவுவீங்க. நீங்கள் இப்போ நர்சரிக்கு போக தொடங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கன்றது அர்த்தம். பிள்ளைகள் இப்போ 3-4 வயசு பிள்ளைகள் எல்லாம் வடிவா கழுவுவீங்க. அப்போ நீங்கள் கழுவி போட்டு அப்புறம் என்ன செய்ய வேணும், கை கால் எல்லாம் வடிவா சோப் போட்டு கழுவ வேணும். டாய்லெட்டுக்கு போயிருக்க என்ன போட்டு கொண்டு போகணும், காலில் செருப்பு கட்டாயம் போட்டு கொண்டு போகணும். டாய்லெட்டுக்கு போய் என்ன செய்ய வேணும் பிள்ளைகள், செருப்பு நாங்கள் கட்டாயம் போட்டு கொண்டு தான் போகணும். செருப்பு போட்டாலும் நாங்கள் டாய்லெட்டுக்கு போயிட்டு காலையும் நல்ல வடிவா கழுவி போட்டு தான் பிள்ளைகள். கையை நாங்கள் எப்படி கழுவுறோமோ அதே மாதிரி காலையும் நல்லா தேய்ச்சி கழுவி போட்டு தான் பிறகு நாங்கள் வெளியில வர வேணும். சரியோ? ஓகேயா? ஓகே. அப்ப நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க, நாங்கள் மலசல கூடத்தை பயன்படுத்துவோம். வெரி குட்.